தான் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தேன். வந்துட்டு அப்படியே அங்கே ஒரு தாபா இருந்துச்சு. ஒரு 60 ருபீஸ்க்கு ஒரு வெஜ் தாலி வாங்கி சாப்பிட்டுட்டு, நான்வெஜ் வேறு சூப்பராக மூக்கு தொலைச்சிட்டு இருந்துச்சு. என் கஷ்ட காலம் ஐயப்பா வேறு வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுறாரு. மேகாலயா அப்போ வந்து நம்ம வந்து அசாமில் இருக்கோம். ஸோ அசாம்லேருந்து பக்கத்தில் மேகாலயா ஷிலாங் போனோம். ஸோ அதுக்கு வந்து பஸ்ஸு ஷேர் டாக்ஸிஸ் இருக்குது. ஆனால் இப்போ இல்லையா, காலையில் எனக்கு ஆல்ரெடி 12 ஆகிடுச்சு. ட்ரெயின் லேட் எனக்கு. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் 4லேருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. போயிட்டு இங்கே ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டல் இருக்குது. Booking.comல பார்த்தேன், கொஞ்சம் நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. அங்கே செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்னென்னு பார்க்கணும். இப்போது அந்த ஹாஸ்டல்லாம் தேடி போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அதுக்கு இங்கே பைக்கில் இல்லை ஆட்டோவில் எல்லாம் கேட்டோன்னா அதுக்கு 200 and 150 கேட்டாங்க. அதனால் அப்படியே பொடி நடையாக நடந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கேன். அதுவும் போயிட்டே இருக்குது. 2 கிலோமீட்டர்னு அங்கங்கே இருட்ட வேறு இருக்குது. எதுவுமே தெரியல, கண்ணே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஹாஸ்டல்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் காட்டுது. போய் விசாரிச்சா தான் ரூம் இருக்கு இல்லைன்னு தெரியும். ஃபைனலாக இங்கே டாம் வந்தாச்சு. நைட் மட்டும்தான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 360 per டேக்குங்க. நான் வந்த நேரம் இங்கே இது டாமில் பெட் வேறு இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், இல்லைங்க நான் நைட்டு எனக்கு தூங்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த பெட் கொடுத்தாங்க. 150 போட்டு பார்கெயின் பண்ணி வாங்கினேன். அப்புறம் நைட் தூங்கிட்டு மார்னிங் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க ரிசப்ஷன் ஹால்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பெட் இருந்துச்சு, இது எடுத்துக்கிட்டேன். இனி தூங்கிட்டு காலையில் ஒரு 6 to 7 போல் ஷிலாங்க்கு கிளம்பணும். ஸோ ஷிலாங்க்கு வந்து இங்கே ஷேர் டாக்ஸி, கேப்ஸு, கவர்மெண்ட் பஸ் கூட இருக்குது. மோஸ்ட்லி இங்கே சுமோ மாதிரி ஒரு 8 பேர்கிட்ட ஷேர் பண்ணி போகிற டாக்ஸி இருக்குது. அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ தூங்கிட்டு தான் காலையில் என்னென்னு பார்க்கணும். குட் நைட். ஹலோ, அதான் இருந்துச்சேன். ஒரு 6:30 இருக்கும் இப்போ கரெக்டாக. செம்ம குளிருது. ஒரு 15 or 10 degree செல்சியஸ் இருக்கும் கரெக்டாக. அப்போது இன்னும் இப்போ போய் குளிச்சுட்டு ஹீட்டர் ஒர்க் ஆகலாம் பார்க்கணும். ஒர்க் ஆகலைன்னா அவங்கள்ட்ட அதை ஹீட்டர் ஆன் பண்ண சொல்லிவிட்டு குளிச்சுட்டு தென் இங்கேருந்து அப்படியே ஷிலாங்க்கு பஸ்ஸு எங்கே இருக்குன்னு தேடி போகணும். ஸோ குளிச்சுட்டு திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஹாஸ்டல் விட்டு கிளம்பியாச்சு. இனி இங்கே பல்டன் பஸார்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே தான் பஸ்ஸஸ் இதெல்லாம் இருக்கும். அதான் சென்டர், சிட்டியோட சென்டர் பாயிண்ட், குவஹாத்தியோட சென்டர் பாயிண்ட். ஸோ அங்கே போய் பஸ் தேடணும். தேடிட்டு அப்படி இல்லைன்னா ஷேர் டாக்ஸி தான். பல்டன் பஸார் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு இப்போது டாக்ஸி எடுக்க போகிறேன். இங்கே ஷேர் டாக்ஸி இருக்குது. ஒரு ஆளுக்கு 300 எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே ஷிலாங் போயிட்டு அடுத்து ஷிலாங் போனால் அங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். ஏன்னா நம்மள்ட்ட எந்த பிளானுமே இல்லை இப்போது. ஸோ அதுதான்
எஸ், ஷிலாங் வந்தாச்சு ஃபைனலாக. லைக் இங்கே போலீஸ் பஸார்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ஷிலாங் டவுனோட ஒரு சென்டர் ஏரியா. போலீஸ் பஸார்னு சொல்லிட்டு இதுதான் சென்டர் இந்த ஷிலாங்க்கே. ஸோ இங்கேருந்து யூத் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டலு, அங்கே போய் செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எப்படியும் வெளில போக முடியாது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நம்ம மதியம் ஆகிடுச்சு வரதுக்கு. நாளைக்கு தான் போயிட்டு இங்கே லோக்கலில் இன்றைக்கி மட்டும் சுற்றிட்டு கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நம்ம டெஸ்டினேஷன்ஸ்லாம் போகணும். மேப்பில் இங்கேருந்து ஹாஸ்டல் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே காட்டுது. அப்படியே நேற்று மாதிரியே நடந்து போனோன்னா வந்துடும். ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போது ரூம் இருக்குமான்னு வேறு தெரியல. ஸோ போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். இங்கே இது சிக்கன் விட போர்க் அதிகமாக சாப்பிட்றாங்க. இங்கே வர வழியில் டக்குன்னு பார்க்கும்போது இங்கே நாகாலாண்டில் நான் வரும்போது படிச்சுட்டு இருக்கும்போது நாகாலாண்டில் டாக் மீட் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் டாக் மீட்டுன்னு நினச்சி ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் உத்து பார்த்தா போர்க்கு. ஸோ இங்கே சிக்கனோட அது அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வரும்போது நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இங்கே இந்த ரோடு ஓரத்தில் கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த கடையெல்லாம் ஒரு மாதிரி மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஒரு வெறும் மரத்தில் அடைஞ்சு செஞ்சுருக்காங்க. வீடு நார்மலாக ஓரளவு கட்டியிருக்காங்க ஹில்ஸ் ஏரியாவில். ஏன்னா அந்த கடைகள் ஃபுல்லாகவே என்ன ரீசன் தெரியல, கடை ஃபுல்லாகவே என்ன ரீசன் தெரியல, ஆனால் எல்லாமே மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. நான் அடுத்து அது மாதிரி பார்த்தேன்னா காட்டுறேன். கொடைக்கானல் மாதிரி தான், ரொம்ப வெயில் அடிக்குது, ஆனால் குளிருது செம்மையாக. இப்போது இங்கே ஒரு 20 டிகிரி இருக்கும். ஃபுல்லாக செம்ம ஹில்லுங்க, ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. அந்த ஸ்லோப்லேயே ஆனால் நிறைய குட்டி எக்கச்சக்க வீடு கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த டாக்ஸின்றது தான் அதிகப்படியாக ஓட்டுறாங்க. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் அதிகன்ற வாசி இங்கே அதிகப்படியாக டாக்ஸிஸ் தான் அதிகமாக ஓடுது. நார்மல் ஆட்டோ இதெல்லாம் விட காரு, இந்த 4x4 ஜீப்ஸு அதுதான் அதிகமாக ஓடுது. நம்ம பக்கத்தில் போகிறதுக்குலாம் அது எடுக்க முடியாது. அதனால் எங்கே போனாலும் அப்படியே நடந்தே போயிடுறது. அதே மாதிரி இங்கே மேகாலயாவில் லோக்கல் லாங்குவேஜ் வந்து காஷின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இங்கே யாரும் பெருசாக அந்த லாங்குவேஜ் பேசுகிறதே இல்லை. எல்லாம் மோஸ்ட்லி ஹிந்தி பேசுகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இங்கே லோக்கலில் ட்ரைபல் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று இருக்குது, அது பேசுகிறாங்க. ஸோ அந்த காஷின்ற லாங்குவேஜ் வந்து மேபி இங்கே இருக்கிற லோக்கல் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பெருசாக எழுத்து வடிவத்திலையோ இல்லை வேறு எதுலேயும் பார்க்கல. ஆனால் முக்கால்வாசி ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாங்கள் கீழே கவத்தில் இருந்தப்போ அது கூட அங்கே கூட கொஞ்சம் அசாமீஸில் இருந்துச்சு. இங்கே அந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஹாஸ்டல் போயிட்டு ஜனவரி 3 வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ்ன்ற மாதிரி கவர் பண்ண நாளைக்கு. இங்கே இந்த தாவ்கி ரிவர், அதான் இந்தியாவோட க்ளீனஸ்ட் ரிவர்னு சொல்கிறாங்க. ஸோ தாவ்கி ரிவர், அதுக்கப்புறம் வாரிச்சோரான்னு ஒரு இடம், அது மாதிரி நிறைய இடம் இருக்குங்க. இன்னும் அதிகப்படியாக அன்எக்ஸ்ப்ளோர்டான பிளேசஸ் வந்து நார்த் ஈஸ்டில் அதிகம். ஏன்னா இப்போ தான் பேண்டமிக் டைமுக்கு அப்புறம் தான் இந்த டூரிசம்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியும் பெருசாக யாரும் இங்கே வந்ததில்லை. லைக் வந்தாலும் இவ்வளோ தூரம் டூரிஸ்ட் அப்படின்றது வந்து பூம் ஆனதில்லை. இப்போ தான் வந்து பூம் ஆகிறதுனால நிறையா புது இங்கே உள்ள லோக்கல்ஸ்க்கே அந்த இடம் பாதி பேருக்கு அது தெரியல. ஸோ நிறைய புது இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹாஸ்டல் வந்துட்டேன். ஸோ இதுதான் யூத் ஹாஸ்டல்னு இருக்குல்ல, இந்த ஹாஸ்டல் தான். நீ உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணணும். ஆனால் பரவாயில்லைங்க, இங்கே வந்து ஹிந்தி பேசினாலும் இங்கே இருக்கவங்களுக்கு இங்கிலீஷில் பேசினா புரியுது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பதிலுக்கு சிலர் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, சிலர் மட்டும் தான் ஹிந்தியில் ரிப்ளை பண்ணுறாங்க. எனக்கே ஹிந்தி வர ஆனால் பேசினா புரிஞ்சுப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சாப்பாடுமே நான் பயந்துட்டே இருந்தேன், ராஜஸ்தானில் போய் சீரழிஞ்ச மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, சாப்பாடும் சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் இருக்குது, சைனீஸ், பர்மீஸ்னு. இன்னும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு புது எபிசோடில் பார்ப்போம். நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டான ஏரியாலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய்.